ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல. அவர் அதற்கான பரிசுகளையும் பாராட்டுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் தேவனை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அநீதியுள்ளவர் அல்ல. மனிதர்கள்தான் அநீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நம்ம எவ்வளவுதான் அவர்களுக்கு இரத்தம் சிந்தி பிரயாசப்பட்டு உழைத்தால் கூட அவர்கள் நம்மை அற்பமாய் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் தேவன் அதற்கான அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல. அவர் நம்ம பட்ட அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடாமல் அதற்கான வெகுமதிகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் என்பது நிச்சயம். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்ததை நாங்கள் அனுபவித்ததினாலே இந்த வசனத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். மனிதர்கள் உங்களை கனப்படுத்தாமல் இருந்தால் கூட தேவன் உங்களை கனப்படுத்தி உங்களை பாராட்டி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துவார் என்பதிலே எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. கர்த்தர் உங்களை மறக்கிறவர் அல்ல. ஆமென்.